மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் நம்மோட அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். பேசலாம். திமுகவிடையும் தாவேக 3% வாக்குகள் அதிகமாக வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தாவேகாவுல சாதிய பாகுபாடு இருக்கா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா சாதியை பார்த்து தான் வந்து போட்டு திருப்பரங்குன்றம் விஷயத்தை குறித்து ஒரு வார்த்தை வந்து பேச மாட்டேன்றார். ஒரே ஒரு வழக்கு தான், அந்த வழக்குக்கு ஒட்டுமொத்தமாக கட்சியே காணாம போச்சு. நீங்க பாண்டிச்சேரியில் போய் நின்னுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை பாண்டிச்சேரி வெற்றி கழகமா மாத்தீங்க. அறிவு கட்டத்தனமா பேசுறாரு விஜய்னு உங்களை காரி துப்பி இருக்காங்களே. திருப்பரங்குன்றத்தில் நீங்க வேட்பாளரை போட மாட்டீங்களா? அந்த இடத்துல நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்து ஓட்டு பிச்சை கேட்கவே மாட்டீங்களா? நீங்க எங்க செங்கோட்டைனே ஒரு டம்மி பீஸுங்க. 3 தொகுதிகளை வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, சரியா? இது யாரு முடிவு பண்ணது? ஜோசியக்காரர் தான், எப்போதும் போல ஜோசியக்காரர் தான் முடிவு பண்ணுவார். சாதி மதம் இதெல்லாம் வந்து ஊறி போன ஒரு முழுக்க ஒரு பச்சை சங்கி தான் வந்து ஐயா விஜய் அவர்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்மா. சமீபமா தாவேகாவினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடந்தது. இந்த கூட்டத்திலேயே விஜய் வந்து தலைமையேற்காம செங்கோட்டையன் அவர்கள் தலைமையேற்றிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஐயா விஜய் அவர்கள் வந்து எல்லா நிகழ்வுக்கும் வந்து போக மாட்டார். வந்து சினிமாவில் எப்படி கால் ஷீட்டோ அந்த மாதிரி தான் கட்சி நிகழ்ச்சிக்கும். இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டாருன்னா அடுத்த நிகழ்ச்சி வந்து வரமாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுனால இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வரல. ஒரு மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட அளவில் வந்து மாவட்ட செயலாளர் வர இடத்துல கூட நீங்கள் வராமல் இருக்குது. இப்போ பொது இடத்துல நீங்கள் போனால் கூட்டம் கொடுன்னு சொல்கிறீங்க. உங்கள் கட்சி ஆஃபீஸில் நடக்கிற நிகழ்வுக்கு நீங்கள் ஏன் வரலன்னா, இப்போ நான் சொன்னது தான், ஏற்கனவே பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு அந்த பாண்டிச்சேரியில் 11 நிமிஷம் பேசி பயங்கர டயர்ட் ஆனதுனால அந்த உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து 10 நிமிஷத்துக்கு உடல் சோர்வா? ஆமாங்க, அப்படிதாங்க. அவர் ஷெட்யூல் நீங்கள் எல்லாமே எடுத்து பாருங்களேன். ஒரு நிகழ்வுக்கு வந்தாருன்னா அடுத்த ஒரு நிகழ்வோ 2 நிகழ்வோ வந்து வரமாட்டார், அடுத்த நிகழ்வு வந்து வருவார். இப்படிதான் ஒரு தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த சம்பிரதாயத்தை வந்து மாற்ற முடியாதுங்களா? அப்படிதான் வந்து பண்ணுவாரு. இதுல வந்து நமக்கு வந்து இது ஆச்சரியம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல, இப்போ அந்த கூட்டத்துல விஜய் தலைமை ஏற்கல அப்படின்னாலுமே விஜய்க்கு அடுத்து பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவரை ஒதுக்கி வச்சுட்டு செங்கோட்டையன் தலைமையில அந்த கூட்டம் நடந்திருக்கே. இதுதான் சொல்றேனே, உள்ளுக்குள்ள வந்து அங்க பாலிடிக்ஸ் வந்து போகுது, இன்டர்னலா வந்து பாலிடிக்ஸ் போகுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜான மையமா வச்சிருந்தது, அதுக்கப்புறம் புஷியானந்த மையமா வச்சிருந்து, கொஞ்சம் இடைப்பட்ட நாள் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா மையமா வச்சு நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இவரை மையமாக வச்சு ஐயா செங்கோட்டையனை மையமாக வச்சு நடக்குது. பட் எது நடந்தாலும் வந்து மையப்புள்ளியாக விஜய் இருக்கணுன்றது தான் மக்களோட எதிர்பார்ப்பும் சரி, தொண்டர்களோட எதிர்பார்ப்பு, எல்லாரோட எதிர்பார்ப்பும். இவரே வரலன்னா அந்த இடத்துல வந்து அதுக்கு வீரியம் வந்து இருக்கிறதா நம்ம வந்து பார்க்கல. அதை வந்து அவர் வந்து மாற்றணும். பட் அதை மாற்றின மாதிரி இப்போ வரைக்கும் தெரியல. அந்த பேசும்போதுமே வந்துட்டு ஜான் அவர்கள், நீங்க சொன்ன மாதிரி ஜான் கலந்துகிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு இந்த மாதிரி நிர்வாகிகள் கூட்டத்திலுமே கலந்துக்க மாட்டாங்க. திடீர்னு அவர் கலந்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன? என்னன்னா, நீங்க வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றதுன்னு அவருக்கும் வந்து தெரியல. இவங்க என்ன பேசுறாங்கன்றது இவருக்கும் வந்து சரியா போய் கன்வே ஆக மாட்டேங்குது. ஜானுக்கு வந்து சரியா போய் கன்வே ஆகாததுனால இப்போ எலெக்ஷன் நெருங்குற நேரம் வந்ததுன்னா இது முழு பொறுப்பை வந்து ஜானுக்கு வந்து இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. சொற்ப நாட்கள் இருக்கிறதுனால ஜானோட இன்வால்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்க தான் வந்து பார்க்குறோம். அதில் எதுவும் வந்து தவறு இல்லை, ஜான் வந்து தவறு இல்லை. பட் விஜய் வராதது வந்து நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அவர் வந்து இந்த நேரத்திலலாம் வந்து ஒரு கட்சி பணி செய்யணுன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக. அவர் வந்து தவிர்த்திருக்க கூடாதுன்றது நான் நினைக்கிறேன். அதுல பேசும்போதுமே செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருப்பாங்க. என்னன்னா 2026 ஜனவரியில வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் கொடுக்க போறேன். அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியில இருப்பாங்க இல்லையா அமைச்சர்கள், அவங்க எல்லாத்தையுமே தாவேகாவுக்கு இழுத்துட்டு வர போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ அப்போ தாவேகா வந்து இன்னும் பலமடைய போகுதா? இல்லைங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இருபெரும் திராவிட கட்சிகள் தான் இங்கே வந்து முன்னணியில் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற. அதை தாண்டி யார் வந்தாலும் இங்கே வந்து 3ஆவது இடம் 4ஆவது இடத்துக்கு தான் வந்து போட்டி போடணும். போது அதிமுகலேருந்து யார் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதர்கள் தான். இப்போ ஐயா செங்கோட்டையன் வந்தாருன்னா செங்கோட்டையன் அவர்கள் கூட 50 நபர்கள் தான் வந்தாங்க. 5000 நபரோ 5 லட்சம் பேரோ 50 நபர்கள் வந்தாரும் அவங்களுக்கு பின்னாடி ஆதரவு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கு. இல்லைங்க, அதுதாங்க, அது வந்து அப்படி கட்டமைக்கப்படுகிறது. நான் ஈரோட்டில் வந்து போயிருக்கேன், கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே நான் வந்து போயிருக்கேன்.
இவருக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த சர்க்கிள் மட்டும்தான் வருவாங்க கண்டி. அங்க வந்து அதிமுக ரொம்ப வலுவா வந்து இருக்கிற இடத்துல போயிட்டு இவரால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே வந்தாலும் யாரா வந்தா தனி மனிதர்கள் தான் வருவாங்களே கண்டி, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெரும் கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஊடகத்தை வந்து ஒரு செய்தியை வந்து ஆக்கணும் அப்படின்னாலும் இப்போ புதுதாக கட்சிக்கு வந்திருக்காரு, இவரோட கான்ட்ரிபியூஷன் கட்சி கொடுக்கணுன்றதுக்காக செங்கோட்டையன் வந்து பேசுறாரு. அவர் பேசுறதுல எதுவும் தவறு இல்லை. ஆனால் அவர் சொல்ற மாதிரி அதிமுகலேருந்து யாரும் வர்றதுக்கான சாத்தியம் வந்து கிடையாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பொதுக்குழு வந்து கூட்டியிருந்தாங்க. அந்த பொதுக்குழுவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இவரெல்லாம் வந்து கடுமையாக வந்து கண்டிச்சு பேசியிருக்காங்க. துரோகிகள் எங்களை வந்து முதுகுல குத்திட்டாங்கன்ற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து பேசியிருக்கும் போது அந்த பக்கம் யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இல்ல இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுல இணைவாரா இணைய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. தனிக்கட்சி கூட ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் எப்படி டெல்லிக்கு போயிட்டு வந்தாரோ அதே மாதிரி அவருமே டெல்லி போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓபிஎஸ் ஆதரவாளர்களோட இணையலாம், வைத்தியலிங்கம் கூட இணையறதா ஒரு பேச்சு வந்திருந்து. ஸோ இப்படிலாம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஜகவோட ஸ்கிரிப்ட். ஐயா வந்து உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாரோ, அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை தான் இவங்கெல்லாம் செயல்படுத்த முடியும். ஏன்னா ஐயா செங்கோட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்து தாவேகால வந்து இணையறாரு. ஐயா இப்போ வந்து ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களை போய் பார்த்துட்டு வந்துட்டு நான் தனி கட்சி தொடங்கலன்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட ஸ்கிரிப்டை தான் இவங்க வந்து பேச முடியும். இவங்களா தனிப்பட்ட முறையில் எதுவும் செயல்படவும் முடியாது, பேசவும் முடியாது. அதே கூட்டத்திலேயே ஜான் ஆரோக்கியசாமி அவங்க வந்து ஒரு சர்வே எல்லாமே வெளியிட்டு இருந்தாங்க. அது இப்போ கொஞ்சம் சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக விடையும் தாவேகா 3% வாக்குகள் அதிகமாக வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா களத்தில் எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா இப்போ திமுக இருக்குன்னா திமுகவுக்கு ஆன்டி இன்கம்ஸ் இருக்குன்னா எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ வாக்குகள் சரிஞ்சிருக்குன்னு அரித்மேட்டிக்காக நீங்கள் வந்து அறிவியல் பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக நீங்கள் எதாவது ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சும்மா நீங்கள் வந்து போகிற போக்கில் வந்து சொல்கிறது வந்து எந்த விதத்திலும் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. இது ஏன் இதை நம்ம வந்து ஆணித்தரமாக சொல்கிறோன்னா, கடந்த 2 இடைத்தேர்தல்களில் இவங்க வந்து போட்டியிட்டு இவங்க ஏதாவது ஒரு சொந்த பலத்தை காமிச்சிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம், ஓகேங்க இது வந்து இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம வந்து இதை கடந்து போக முடியாது. அவங்க சொல்கிறது வந்து இது ஒரு சீரியஸான விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மேம்போக்காக வந்து பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி அரசியல் நிலைமை வந்து அப்படி கிடையாது, களமும் வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி திமுக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வந்து மக்கள் நலப்பள்ளி வெல்ஃபேர் ஸ்கீமில் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து பாஜக எவ்வளோ நெருக்கடிலாம் இங்கே கொடுக்கும்போது ஆணித்தரமாக நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து திமுக வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி களத்தில் வந்து நிற்கிறாங்க. மத்திய அரசு எதிர்த்து அவ்வளோ பெரிய அதிகாரத்தை எதிர்த்து நிற்கும் போது அப்போ மக்களோட செல்வாக்கு வந்து இன்னும் வந்து உயர்ந்திருக்கு. திமுகவுக்கு வந்து இன்னும் உயர்ந்திருக்கு. மக்களோட பக்கம் வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி திமுக அரசாங்கம் பக்கம் வந்து மக்கள் நிற்கும் போது இவங்க சொல்கிற சர்வேகள்லாம் சும்மா வந்து வெற்று வாய்ஜாலங்கள், வெற்று விளம்பரங்கள் வந்து களத்தில் வந்து நிச்சயமாக அது எதிரொலிக்க போகிறது இல்லை. இந்த சர்வே வந்து யார் எடுத்தது, எந்த ஒரு யார் பப்ளிஷ் பண்ணது? அது இது வாய்ஸ் ஆஃப் காமன் எடுத்த சர்வே தான். அது வாய்ஸ் ஆஃப் காமன் எடுத்து வெறும் விஜய் ரசிகர்கள்கிட்ட மட்டுமே சூஸ் பண்ணி எடுத்த ஒரு சர்வே வந்து நீங்கள் எப்படி அது வந்து அதிகாரப்பூர்வ சர்வேன்னு சொல்ல முடியும்? இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சியோ எதுவுமே வந்து இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்களோட வாக்கு வந்து 40% தாவேகாவுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களோட வாக்கு 80% வந்து தாவேகாவுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க இத்தனை சதவீத வாக்கு அவங்களுக்கு வரணும் அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் தாவேகா என்ன செஞ்சிருக்கு? இதுதாங்க இப்போ களத்தில் நீங்கள் எதுவுமே வந்து செய்யலை. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ தமிழகத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனைக்கு வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சிறுபான்மையினர் ஐயா விஜய் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. கவின் ஒரு இளைஞர் வந்து படுபாதக செயலாக வந்து படுகொலை செய்யப்படும் போது அது குறித்து ஒரு வார்த்தை வந்து பேசவே இல்லை. கொள்கை தலைவராக ஐயா அம்பேத்கர் வச்சிருக்காரு, பெரியாரை வச்சிருக்காரு, சமூக நீதி பேசுறாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவின் ஆணவ கொலை குறித்து ஒரு வார்த்தை ஐயா விஜய் வந்து பேசவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட டோன் தான். பிஜேபி தான் இந்த மாதிரி கடந்து போகும். மத அரசியல், சாதி அரசியல் அவங்க தான் பண்ணுவோம். அதை தான் இவரும் வந்து பண்றாரு. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 234 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 50% பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து இவர் ஏதாவது கொடுக்க போறாரான்னு நமக்கு வந்து தெரியாது. இதுக்கப்புறம் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். இது வரைக்கும் பெண்களுக்கு எந்த விதமான வேலைகளும் இவங்க வந்து களத்தில் இறங்கி செஞ்சதே இல்லை. கடலூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெண் நிர்வாகி பகிரங்கமாக சொல்கிறாங்க, நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் வந்தேன், தலித்துன்னு சொல்லி என்னோட சாதி பெயரை சொல்லி என்னை ரொம்ப மோசமான வார்த்தைகள் அந்த பெண்ணை சொல்லி அவங்க வந்து இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஐயா விஜய் வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பனையூருக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. முன்னணி ஊடகங்களில் வந்து அவங்க பேசியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த
அந்த தங்கையை வந்து அவமானப்படுத்துனவங்க, உதாசீனப்படுத்துனவங்க, அவங்கள குறித்து இது வரைக்கும் எந்த விதமான ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்காத திரு விஜய் அவர்கள் பெண்கள் வாக்கு சதவீதம் எனக்கு 40% சொல்றது, ஐயா ஜான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுக்குற ஒரு சர்வே கண்டி இது வந்து உண்மையான ஒரு சர்வே கிடையாது. இல்ல இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க சாதி ரீதியா அவங்களை இழிவுபடுத்தினது. அப்ப தாவேகாவுல சாதிய பாகுபாடும் இருக்கா? இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் பாத்தீங்கன்னா சாதியை பார்த்து தான் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது தாவேகான் மட்டும் கிடையாது, மித்த பிற கட்சிகள்லாம் வந்து இருக்கதான் செய்யுது. அதுக்கு வந்து தாவேகா வந்து விதிவிலக்குன்னு நம்ம வந்து சொல்ல அவங்க முடியாது. சொல்லியிருக்காங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க இது வந்து சாதி பாகுபாடு இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ஐயா விஜய் அவர்கள் வந்து சாதி பார்க்கல, மதம் பார்க்கலன்னா அவர் பாத்தீங்கன்னா இப்ப திருச்சி கிழக்கு தான் வந்து நிக்க போறாரு. 3 தொகுதி வந்து சூஸ் பண்ணாங்க. சூஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, மதுரை மேற்கு, திருவாடனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தான் வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க. அந்த திருச்சி கிழக்கு பாத்தீங்கன்னா இவரோட சொந்த சமூகம் வந்து அதிகப்படியான வாக்குகள் வந்து இருக்காங்க. கிறிஸ்துவ பிள்ளை சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க, சிறுபான்மையினர் இருக்காங்க. அதை நோக்கி தான் ஐயா விஜய் அவர்கள் வந்து போறாங்க. அப்புறம் நீங்க வந்து சாதியை குறித்து நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க, என்ன அருகதை இருக்குங்க சொல்லுங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸை முன்னிட்டு அங்க ஒரு விழாக்கு வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது சீக்கிரட்டா அந்த வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. என்ன விழா? கிறிஸ்துமஸ் விழா வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க, திருச்சி கிழக்குல வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தொகுதி தான், ரிஷி வந்திய மாதிரி ஒரு சிறிய தொகுதி. அந்த சிறிய தொகுதியில் ஐயா விஜய் அவர்களுக்கு ஆப்டா இருக்கும். அந்த தொகுதி வந்து ஒரு காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஈவினிங்குள்ளே அந்த தொகுதியை வந்து உங்களால் கவர் பண்ண முடியும். முழுக்க முழுக்க கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்காங்க. அதுவும் அவரோட சொந்த சமூகம் வந்து இருக்கின்ற காரணத்துக்காக நீங்கள் காய்களை நகர்த்துறீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு காஸ்ட் நியூட்ரல், நான் வந்து ஒரு மதத்துக்கு அப்பாற்பட்டவன் சொல்கிறதுக்கு ஐயா விஜய் அவர்களுக்கு தகுதியே இல்லை. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன்னா, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஐயா விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் பிஜேபியோட ஆதரவு குரலாக தானே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தை குறித்து ஒரு வார்த்தை வந்து பேச மாட்டேன்றார். அவர் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை கூட வர மாட்டேன். உங்களை எப்படி ஒட்டுமொத்தமான மக்களோட பிரதிநிதி, சிறுபான்மையோட பிரதிநிதி, பெண்களோட பிரதிநிதி, உங்களை எதை வச்சு நாங்கள் சொல்றது? இல்ல எப்படி நீங்க இதெல்லாம் விஜய் கிட்ட எதிர்பார்க்கிறீங்க? முதல்ல இதெல்லாம் அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க தானே சொல்றீங்க திமுகவுக்கு அண்ணா திமுக மாற்றுன்னு நான் சொல்றீங்க. இவங்கெல்லாம் பண்ணாத நான் களத்துல பண்ண போறேன்னு சொல்றீங்க. இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை வந்து சந்திச்சிருக்காங்க, பல்வேறு வழக்குகளை சந்திச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற சேர்ந்த தோழர்கள் வந்து மொழிப்போர்ல வந்து பல பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணி தான் அந்த இயக்கத்தையே வந்து வளர்த்துருக்காங்க. நீங்க ஒரே ஒரு வழக்குக்கு ஓடி ஒளிஞ்சிங்கல்ல, ஒரே ஒரு வழக்கு தான், அந்த வழக்குக்கு ஒட்டுமொத்தமா கட்சியே காணாம போச்சு இல்ல, ஓடி ஒளிஞ்சு. நீங்க எப்படி இதெல்லாம் குறித்து, சமூக நீதி குறித்தோ, நீங்க எதை சொல்றேன், சாதி ஆணவ கொலை குறித்து உங்களுக்கு எந்த விதமான பார்வை இல்லை. மதத்தை வச்சு இங்க வந்து கலவரம் பண்றாங்க. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவன்னு சொல்றாரு ஒரு பாஜக கட்சியோட ஒரு தலைவர், மாநில தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவா இருக்காரு ஐயா நயினார் நாகேந்திரன் வந்து இதை நாங்கள் அயோத்தியாக மாத்துவோம்னு சொல்லும்போது இது எவ்வளோ பெரிய வன்மமான செயல். அது தமிழ்நாடு ஒரு கலவர பூமியா மாத்துறதுக்கான இவ்வளோ முயற்சிகள் பண்ணும்போது நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் வீட்டில் தான் தூங்கிட்டு இருப்பேன், ஆனால் நான் நேரடியாக முதலமைச்சர் ஆவேன், எனக்கு எல்லாரும் வந்து 80% சிறுபான்மையர் ஓட்டு போட சொல்லுது. எவ்வளோ அயோக்கியத்தனம் இது. இல்ல அவர் வீட்டுல தூங்கலையே. இப்ப பாண்டிச்சேரியில கூட ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருக்காங்க. அதுல வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து ரொம்ப கடுமையா கண்டிச்சும் பேசியிருக்காங்களே. என்ன பேசுனான்னு சொல்லுங்க. பாஜகன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா சொல்லுங்க. ஒன்றிய அரசு அப்படின்னாலே அது பாஜக. நீங்க வந்து நீங்க சொல்றத நாங்க வந்து புரிஞ்சுக்கணுமா? இப்ப எங்களுக்கு வந்து புரியுது, எளிய மக்களுக்கு புரியுங்களா? ஒன்றிய அரசனா ஏன் அது பாஜகன்னு அது சொல்ல முடியாது? நீங்க அதே ஐயா விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, இங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து நல்ல அரசாங்கம் போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு, தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாரு, தமிழக காவல்துறை வந்து எங்களுக்கு வந்து தடுத்தாங்க, இங்க பாண்டிச்சேரியில எங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. நீங்க கிட்டத்தட்ட 5 முறை 6 முறை முதலமைச்சரை நேரடியாக போய் சந்திச்சு கிட்டத்தட்ட 15 மீட்டிங் நடத்தி ஐயா முதலமைச்சர் கையில போய் நேரையா போய் அந்த அனுமதி வாங்குறீங்க. அந்த அனுமதி நீங்க கேட்ட அனுமதி எதுவுமே அவங்க கொடுக்கல. முதலமைச்சர் கையில வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நெருக்கமா இருக்கிறாங்க, அதனால நேரடியா முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க சரியான இடத்துக்கு நீங்க நகர்ந்து வந்திருக்கிறத நான் பாக்குறேன். இதே நீங்க வந்து கரூர்லயும் சரி, திருச்சிலையும் சரி, நீங்க வந்து விக்கிரவாண்டியில எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து மாநாடு போட்டிருக்கீங்க, பொதுக்கூட்டம் நடத்திருக்கீங்க, மக்கள் சந்திப்பு, ரோட் ஷோ எல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த மாவட்ட கண்காணிப்பாளரே உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு தருவார். உங்க மாவட்ட செயலாளர் போனாலே போதும், ஐயா புசியானந்த் அவர்கள் போனாலே போதும். விஜய் அவர்கள் எதுக்குமே போய் இந்த வரைக்கும் பர்மிஷனுக்கு போய் அலைஞ்சதே கிடையாது. சரியான முறையில் அவங்களுக்கு கேட்ட அனுமதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க தான் இது வரைக்கும் கொடுத்தீங்கன்னா காவல்துறை கொடுத்த எந்த விதமான நிபந்தனைகளும் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றாமல் எல்லாமே வந்து லாப்ஸ் பண்ணது இவங்க தான். சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டு பண்ணது இவங்க தான். சட்ட ஒழுங்கை வந்து மீறி இருக்காங்க, பொதுமக்களை வந்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க, பொது சொத்துக்களை சேதாரப்படுத்தியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணாலும் உங்களை இன்னைக்கு வரைக்கும் டச் பண்ணவே இல்லை. தமிழக காவல்துறையும் சரி, தமிழக அரசாங்கம் சரி, விஜய் அவர்களுக்கு வந்து இவ்வளோ சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல நீங்கள் அங்கே போனீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கெஞ்சி கூத்தாடி தான் நீங்கள் வந்து அங்கேருந்து வாங்குறீங்க. வாங்கியும்
ஒரு ஒரு இடம் வந்து கொடுக்குறாங்க, ஒரு திடல் கொடுக்குறாங்க, உப்பளம்னு ஒரு பகுதி கொடுக்குறாங்க. அந்த பகுதி வந்து நீங்க தேர்ந்தெடுத்த பகுதி கிடையாது, காவல்துறையே கொடுத்த இடத்துல நீங்க வந்து நடத்துறீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் சேரல, அவங்களே சொல்றாங்க QR கோடு இருக்கணும், ஸ்கேனர் இருக்கணும், இதெல்லாம் வச்சுதான் நீங்க உள்ள வரணும்னு சொல்றாங்க. அப்படியும் அதுல வந்து விதிமீறல் நடக்குது, கூட்டம் சேரலன்னு சொல்லிட்டு ஐயா புசியானந்த் அவர்கள் வந்து மைக்கு பிடிச்சி பேசுறாரு, எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லும்போது அந்த வீரப்பெண்மணி அம்மையார் வந்து எஸ்பி வந்து அந்த மைக்கை வாங்கி கடுமையா வந்து பேசுறாங்க. 40 பேர் செத்து போயிட்டாங்க உங்களால, நீங்க வந்து என் வேலையை வந்து நீங்க என் வேலையை நான் என்ன பார்க்க விடுங்கன்னு சொல்லிட்டு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல போய் நீங்க என்ன சொல்றீங்க, காவல்துறை எங்களுக்கு நல்ல அனுமதி கொடுத்தாங்க, சிறப்பா செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு வெக்கம் அல்ல, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? இதே விஜய் தான் வாய் வச்சுக்கிட்டு கரூர்ல வந்து முதல்ல வந்தோடனே என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து காவல்துறை வந்து சிறப்பான ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, இந்த காவல்துறை மட்டும் இங்க இல்லைன்னா நான் உள்ளே வந்திருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு இரட்டை நிலைப்பாடு? ஏன்னா உங்க ஓனரை பார்த்து பயம், பிஜேபி வந்து உங்களை வந்து கொட்டுறாங்க. நீங்க தமிழக அரசாங்கம் பாராட்டினாலும், தமிழக காவல்துறை குறித்து நீங்க வந்து பேசினாலும் உங்க தலையில அவங்க கொட்டு வைக்கணும், அந்த பயத்தினால இவர் வந்து பேசுறாரு. இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுங்களா? நீங்க வந்து திமுக அரசு மேலதான் உங்களுக்கு வந்து பழி சொல்லணும், தமிழக அரசாங்கம் பழி சொல்லணும்னா நீங்க பாண்டிச்சேரியில போய் நின்னுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தமிழக வெற்றி கழகத்தை பாண்டிச்சேரி வெற்றி கழகமா மாத்தீங்க, ஒன்னும் சிக்கல இல்லை. பிஜேபியோட நீங்க வந்து ஆல்ரெடி மறைமுக கூட்டணி தான் இருக்கு, நேரடியா கூட்டணியே வச்சுங்க, பிஜேபிலே போய் நின்னுங்க. ஏன்னா நீங்க பிஜேபி அமைச்சருக்காக பேசுறீங்க. ஒரு அமைச்சர் வந்து இலாக்கா இல்ல அமைச்சரா வந்து 200 நாளா வந்து இல்லைன்னு சொல்றாரு. யார் அது போடணும்? திமுக போடணுமா? அங்க அமைச்சர்கள் இருக்குது பாத்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸ் பிஜேபியும் அமைச்சரவையில் இருக்காங்க. நீங்க அங்க போய் என்ன பேசுறீங்க? 200 நாளா போடலன்னு சொல்றீங்க. அதுக்கு அடுத்த நாள் சொல்றாரு ஐயா ரங்கசாமி சொல்றாரு, அறிவு கட்டத்தனமா பேசுறாரு விஜய்னு உங்களை காரி துப்பி இருக்காங்களே. உங்க அரசியல் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. நீங்க யாருக்காக வேலை செய்றீங்க? நீங்க பிஜேபிக்காக தானே வேலை செய்றீங்க. நீங்க வெட்ட வெளிச்சமாய் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா நான் பிஜேபி ஆளு தானே? இல்ல அவங்க எங்க சார் ஒத்துக்கிட்டாங்க? நீங்க திரும்ப திரும்ப எல்லாரும் இதுதான் சொல்றீங்க. அவங்க பேசினது ஒன்றிய அரசை கண்டிச்சு, அதை ஏன் திருச்சி எல்லாருமே வந்துட்டு ஒன்றிய அரசை கண்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து ஒன்றிய அரசுன்னு ஒற்றை வரியில சொல்றீங்க, பாஜகன்னு சொல்ல மாட்டீங்க. சிறப்பான அரசாங்கம் நடக்குதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அது வந்து என்ஆர் காங்கிரஸோட அரசாங்கம் சிறப்பா நடக்குது, ஆனா பாஜக கூட்டணியில தானே இருக்கு, அவங்களோட ஆட்சி சரியில்லை, ஒட்டுமொத்தமா இந்தியால சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்களே. என்ஆர் காங்கிரஸ் சரியில்லைன்னு நீங்க வந்து அங்க வந்து என்ஆர் காங்கிரஸ்ன்ற வார்த்தையே நீங்க வந்து சொல்லவே இல்லை. இங்க வந்து சிறப்பா வந்து ஆட்சி நடக்குது, தமிழக அரசாங்கம் இவங்களை பார்த்து கத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்க. நீங்க அதே இடத்துலதான் சொல்றீங்க, இங்க வந்து சாப்ட்வேர் கம்பெனில நீங்களே சொல்றீங்க, 4-5 ஃபேக்டரி வந்து மூடிட்டாங்கன்னு சொல்றீங்க, வேலை வாய்ப்பு இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க, இருக்கிற ரேஷன் கடை இல்லைன்னு சொல்றீங்க. இதுல எது சரி? இல்ல அந்த ரேஷன் கடை வந்து ஒரு 4-6 மாசமா அங்க வந்து யாருக்குமே பொருட்கள் இல்லாம இருக்கு அப்படிங்கறத பாண்டிச்சேரி மக்களே இப்ப வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இல்லைங்க, இடையில வந்து ரேஷன் கடைகள் வந்து மூடப்பட்டது உண்மைதான், ஆனா இப்போ வந்து செயல்பாட்டுல இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரேஷன் கடைகள் மூடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே அங்க ரேஷன் கடைகள் மூடப்பட்டிருக்கு, பள்ளிக்கூடங்கள்ல தான் வச்சு இந்த ஸ்கூல்ஸ் அதில் வச்சுதான் இந்த ரேஷன் பொருட்கள் வந்து விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அதை அப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இல்ல நீங்க அப்படி சொல்லவே இல்லையா, ரேஷன் கடை இல்லாத மாநிலம்னு இல்ல சொல்றாரு அவரு. நீங்க முழு வீச்சில் இங்க நடக்கலன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நியாயம், நீங்க வந்து அதுல வாஸ்தவம், நீங்க வந்து ஒத்துக்கலாம், விஜய் அவர்கள் வந்து சரியான தரவுகள் சொல்றாருன்னு சொல்லிட்டு. ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரின்னு அவர் சொல்றாரு, அதுதான் வந்து அங்க சிக்கல் வருது. அதே பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்து அவங்க தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்ல, வார்த்தைகள்ல நீங்க சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, நீங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சு நீங்க பேசணும். அவர் பேசுற தரவுகள் எல்லாமே, நான் பாண்டிச்சேரிக்கு போனாலும் திமுக தான், அங்க திமுக எதிர்கட்சி. திமுக நீங்க இங்க என்ன சொல்றீங்க, தமிழ்நாட்டுல நாங்க ஆளுங்கட்சியை தான் வந்து பேசுவோம், எதிர்த்து பேசுவோம், இங்க அண்ணா திமுக வந்து எதிர்கட்சி, இவங்களை பேசவே மாட்டேன்னு சொல்ற ஒரு நிலைப்பாடு. அங்க போய் என்ன சொல்றீங்க, பாண்டிச்சேரியில போயிட்டு ஆளுங்கட்சியான பிஜேபியை குறித்து பேச மாட்டீங்க, என்ஆர் காங்கிரஸை குறித்து பேச மாட்டோம். 6 சட்டமன்ற உறுப்பினர் வச்சு எதிர்கட்சியா இருக்க திமுக கடைசியா ஆட்சி அமைச்சு 25 ஆண்டுகள் ஆட்சி அங்க. ஆனா திமுக இங்க நம்பாதீங்கன்னு சொல்றீங்க. அப்ப இதுதானே உங்களோட இரட்டை நிலைப்பாடு. இதனாலதான் சொல்றோம், பாஜக சொல்ற வேலைகளை மட்டும் தான் நீங்க செய்யறீங்க, இதனாலதான் சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல இங்க அதிமுக அப்படிங்கிறது உண்மையாவே பிளவுபட்டு கிடக்க, அது வந்து வலுவில்லாம இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க அதை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா அங்க திமுக அப்படிங்கிறது நீங்களே சொன்னீங்க 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அவங்க ஆட்சி அமைக்கலனாலும் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சிருவாங்களோ அப்படிங்கிற காரணத்தினால அங்க போய் அதை பேசியிருக்காங்க. அது எப்படி இரட்டை நிலை அப்படின்னு சொல்றாங்க? 25 ஆண்டுகளா ஜெயிக்கலங்க அவங்க. 25 ஆண்டுகளா எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கட்சியை குறித்து நீங்க பேசும்போது 10 ஆண்டுகளா வந்து அதிமுக வந்து ஆட்சியில இருந்து இங்க பல்வேறு ஊழல்கள் பண்ணியிருக்காங்க, தமிழகத்துல வந்து மைனஸ்ல போயிருக்குங்க, தமிழகத்தோட நிதிநிலை மோசமா இருக்கு, தமிழகத்துல வளர்ச்சி எதுவுமே இல்லை, திட்டங்கள் எதுவுமே இல்லை, நீட் மாதிரி கொடிய அரக்கன்கள் வந்து அவங்க வந்து உள்ள விட்டுருக்காங்க, அம்மையார் ஜெயலலிதா எந்தெந்த திட்டங்கள்லாம் வந்து உதயமின் திட்டத்தை வந்து எதிர்த்தாங்க அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது குறித்து ஏன் பேச மாட்டேன்னு விஜய் அவர்கள் சொல்றாரு, நீங்க சொல்லுங்களேன். 10 ஆண்டுகள் இங்க ஆட்சியில இருந்த அதிமுக நான் பேசவே மாட்டேன், ஆனா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு எதிர்கட்சியை நான் பேசணும்னு சொல்றது. இதனால சொல்றேன், RSS ஓட கைக்கூலி பிஜேபியோட கைக்கூலின்னு விஜய் அவர்கள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் வருது இல்லைங்களா?
சரிதான் சார். நீங்க சொல்றது நீங்க இப்ப சொன்னீங்க அதிமுக பத்தி பேசல அப்படின்னு சொன்னீங்க. அது ஓகே. அங்க போய் திமுக பத்தி பேசுனாங்க, அது ஓகே. அது எப்படி ஆர்எஸ்எஸ் சொல்லி தான் சொல்றாங்க அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாங்க. அப்ப நீங்க ஏங்க இந்த இடத்துல நீங்க பேசல? ஆர்எஸ்எஸ் ஓட குரலா தானே இருக்கீங்க. திருப்பரங்குன்றத்துல ஏன் நீங்க பேச மாட்டேன்றீங்க? உங்களுக்கு வாயில என்ன பிளாஸ்டர் போட்டாங்களா? திருப்பரங்குன்ற விஷயம் உலகமே இன்னைக்கு பத்தி எரியுதுங்க, தமிழ்நாடே பத்தி எரியுதுங்க. இன்னைக்கு வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணி எச் ராஜா வந்து இன்னைக்கு பேசுறாரு, நயனா நாகேந்திரன் வந்து பேசுறாரு. அந்த ஊர் மக்கள் வந்து அவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க, அண்ணன் தம்பியா வந்து ஒற்றுமையா இருக்காங்க. அந்த வந்து ஒரு மத பிளவை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டை சுடுகாடாக்கணும்னு ஒரு கும்பல் காத்துட்டு இருக்காங்க. அதே டவுன்ல தான் எனக்கு தெரியும் விஜய் அவர்களே வந்து பேசாம கள்ள மௌனம் எதுக்கு நீங்க சாதிக்கிறீங்க? திருப்பரங்குன்றத்துல நீங்க வேட்பாளரை போட மாட்டீங்களா? அந்த இடத்துல நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்து ஓட்டு பிச்சை கேட்கவே மாட்டீங்களா நீங்க? அப்ப என்ன உங்க நிலைப்பாடு சொல்லுங்க? ஒரு நிலைப்பாடும் கிடையாதுங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க அவர்கிட்ட அரசியல். இல்ல இப்போ இந்த விஷயத்துல பேசுனாங்க அப்படின்னா மதவாத ரீதியா வந்து ஒரு மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிரும்ல. அதனால கூட அவங்க அமைதியா இருக்கலாம். நீதியின் பக்கம் நில்லுங்கன்னு சொல்றேங்க. நீங்க யார் சைடு நிக்க வேணாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமான நடைமுறையில உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஏத்தணுமோ அந்த இடத்துல வந்து உச்சி பிள்ளையார் கோயில்ல வந்து அந்த தீபம் வந்து ஏத்தியாச்சு. வழக்கத்துல இல்லாத ஒரு விஷயத்த ஒரு நில அளவை கல்லுல வந்து இவங்க வந்து ஏத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி கிட்ட போயிட்டு ஒரு உத்தரவு வாங்கிட்டு வராங்க. தமிழக காவல்துறை வந்து இதை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இது எவ்வளவு பெரிய சட்ட சிக்கல். ஒரு மாநில அரசாங்கத்தை வந்து ஒரு தனியார் அமைப்பு வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. உள்ளூர்காரங்க ஒருத்தரே வரலங்க, ஒரு 10 பேர் வந்துட்டு அந்த இடத்துல அவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. எல்லா கட்சிகளும் குரல் கொடுதுங்க. அதிமுக பாத்தீங்கன்னா பிஜேபி பக்கம் பேசுறாங்க, நீங்க பேசவே மாட்டேன்றீங்கன்னா அப்ப அதிமுக வந்து நேரடி கூட்டணியில பிஜேபியோட இருக்காங்க, நீங்க பிஜேபியோட மறைமுக கூட்டணியில் தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை எதிர்த்து பேச சொல்லுங்க பாப்போம். விஜய் ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, எங்களோட நிலைப்பாடு தானே சொல்லவே மாட்டார். எங்க சாதியானவர்களை இது நீங்க பேச மாட்டீங்க. எஸ்ஐஆர் குறித்து பேசுனா நீங்க வந்து மத்திய அரசாங்கம் குறித்து எதுவுமே பேச மாட்டீங்க, திமுக அரசாங்கத்தான் பேசுவீங்க. எஸ்ஐஆர் குறித்து உங்க கட்சி வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும், நீங்க பயந்துட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருப்பீங்க. அப்புறம் நீங்க பிஜேபி ஆள் இல்லைன்றது எதை வச்சு நீங்க சொல்றீங்க? இல்ல இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க பேசும்போது அதிமுக அப்படிங்கிற கட்சி பத்தி அவங்க பேசல அப்படின்னு சொன்னீங்க. அதிமுக அப்படிங்கறதையே தாவேகாவா மாத்துவோம் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அதிமுக பத்தி அவங்க பேசுவாங்க? ஏங்க செங்கோட்டையனே ஒரு டம்மி பீஸுங்க. அவர் கட்சியில பாத்தீங்கன்னா திமுகல சேர்றதுக்கு அவர் எல்லா விதமான முயற்சியும் பண்ணாரு. திமுகல அவர் வந்து சேர்த்துக்கவே இல்லை. கடைசியில போக்கிடம் இல்லாம வந்து பிஜேபிக்கு போயிருக்காரு. பிஜேபின்னு சொல்றேன் பாருங்க, பிஜேபி என்கின்ற தாவேகாவுக்கு வந்து போயிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட உத்தரவின் பேர்ல அங்க போயிருக்காரு. அவர் என்னங்க அதிமுக பேசுறது, அவருக்கு என்னங்க தகுதி இருக்கு? அதிமுக 9 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிச்சுட்டு அவர் மேல வழக்கு இருக்குங்க. அவர் மேல பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவை வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டே நீக்கி இருக்காங்க. பாலியல் வழக்குல ஆரம்பிச்சு அவர் மேல எல்லா வழக்குகளும் இருக்குங்க. அவர் ஒன்றும் கிளீன் மேனும் அவர் வந்து நான் ஒரு தூய்மையான அரசியல்வாதியே கிடையாது. யாருமே வழி இல்லாம கடைசி நேரத்துல அங்க போய் சேர்ந்திருக்காரு. செங்கோட்டையெல்லாம் ஒரு ஆலையில இருந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய வரும் பாருங்க. இல்ல சார், இப்போ நீங்க ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொன்னாலுமே இந்த என்டிஏ கூட்டணி நீங்க வந்து பாஜகல தான் தாவேகா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா என்டிஏ கூட்டணிக்கு போற எல்லாத்தையுமே தாவேகா ஒரு தடுப்பு சுவரா இருந்து தடுத்துட்டே இருக்கிறாங்களே. இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் வந்து மாற்றம் நீங்கள் தான் அதிமுகலேருந்து நீங்கள் வந்து அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லை நாங்கள் தான் சொன்னாங்கன்னா, இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் வந்து பிஜேபி இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து அங்கே தான் போவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. திமுகவோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல. தாவேகாக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்சி வந்திருக்கா சொல்லுங்க? கூட்டணி குறித்து யாராவது வந்திருக்காங்க? அதுதான் இப்போ வந்து பாமக நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அவங்களும் சரி தேமுதிகவா இருந்தாலும் சரி அவங்க கூட எங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன ஸ்டாண்டுனே சொல்லாம இருக்காங்க. இவங்க எல்லாமே நீங்க வந்து என்டிஏ கூட்டணி அதாவது அதிமுக கூட கூட்டணி போவாங்கன்னு சொல்றீங்க. அவங்க எல்லாமே தாவேகாவுக்கு வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்களா அப்படிங்கறத எங்க கேள்வி. வந்தாலும் அவங்களோட ஓட்டு சதவீதம் கம்மி தான் மேடம். உங்களுக்கு வந்து அது வந்து வின்னிங் பர்சன்டேஜா போகாது. ஐயா விஜயகாந்த் இருக்கும்போது அதோட பர்சன்டேஜ் இன்னைக்கு வேற. இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது. பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி தரன்னு சொல்லிட்டு கூட அதிமுக கொடுக்கலன்னு வந்து சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வலிமையான கூட்டணி வந்து கிடையாது. அவங்க வந்து இன்னைக்கு வலுவிழந்து தான் இருக்கு. அதுதான் வந்து நிலைமை. அதே மாதிரி ஐயா அன்புமணி பாத்தீங்கன்னா 2 பிரச்சனையா இருக்கு. அப்பா ஒரு பக்கம் இருக்காரு, பையன் ஒரு பக்கம் இருக்கிறதுனால அதுவும் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்கும்போது இங்க வந்து கிளியர் கட்டா அந்த கூட்டணி வந்து சொல்ல முடியும். இப்ப திமுக கூட்டணியில இன்னைக்கு வரைக்கும் இன்டாக்டா இருக்காங்க. எல்லா கட்சிகளும் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. அதை தாண்டி அதிமுகவும் சரி ஐயா விஜய் கட்சியிலும் சரி யாரும் புதியதாக யாருமே வரலன்னும் போது இது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது கிளியர் கட்டா இங்க வந்து ஜெயிக்கின்ற கட்சியா வந்து அதிமுக மன்னிக்கணும் திமுக கூட்டணி மட்டும்தான் இங்க வந்து இருக்கு.
இப்போ நீங்க சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க அவரு 3 தொகுதிகளை வந்து அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, சரியா? இது யாரு முடிவு பண்ணது? ஜோசியக்கார் தான், எப்போதும் போல ஜோசியக்கார் தான் முடிவு பண்ணுவாரு. ஜோசியக்கார் வந்து முடிவு பண்ண தொகுதியில பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கிறிஸ்துவ மக்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த திருச்சி கிழக்க வந்து இவர் வந்து பார்த்திருக்காரு. இது முழுக்க முழுக்க சாதி அரசியல். அங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த சிறுபான்மையினர் அதிகமா இருக்காங்க, கிறிஸ்துவ பிள்ளைமார்கள் அதிகமா இருக்கான்றதால அந்த தொகுதி வந்து ஐயா விஜய் அது மத அரசியல் அப்படின்னு கூட மத அரசியல் தான். அவரு சாதி மதம் இதெல்லாம் வந்து ஊறி போன ஒரு முழுக்க முழுக்க ஒரு பச்சை சங்கி தான் வந்து ஐயா விஜய் அவர்கள். திருச்சி தொகுதி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த தொகுதியில தானே நின்று இருக்கணும். இவர் வந்து கொளத்தூர் தொகுதியில நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்களே. இல்ல நிச்சயமா அவர் நிக்க மாட்டார். ஏன்னா கொளத்தூர்ன்றது கொஞ்சம் அதுவும் ஓரளவுக்கு சிறிய தொகுதி தான். ஆனா பாத்தீங்கன்னா அதை விட சிறிய தொகுதியா தான் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஜோசியக்காரர் சொல்லவே இல்லை. கொளத்தூர் ஒருவேளை ஜோசியக்காரர் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஜோசியக்காரை வச்சு அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. சேப்பாக்கமும் ஜோசியக்காரர் சொல்லல. அவர் கொடுத்தது 5 தொகுதி. அந்த 5 தொகுதியில வந்து இவருக்கு எல்லா கட்டங்களும் வந்து பொருந்தி வந்திருக்க ஒரே தொகுதி வந்து திருச்சி கிழக்கு சொல்லியிருக்காங்க. அதையே வச்சு நானும் சொல்றேன், 100% வந்து அந்த தொகுதியில வந்து இவர் தோப்பார். ஏன்னா அந்த கிறிஸ்துவ மக்களுக்காக இவர் எதுவுமே செஞ்சதில்லை. மத சிறுபான்மைன்னு சொல்லிட்டு இவர் போடுற இந்த வெட்ட வெளிச்சம் வந்து இன்னைக்கு எல்லா மக்களும் வந்து உன்னிப்பா திரு விஜய் அவர்களோட அரசியலை வந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது இவர் எந்த விஷயத்த கையில் எடுக்கிறாரோ அந்த மத சிறுபான்மை அதுவே இவருக்கு வந்து பாதகமா வந்து அமையும். மத சிறுபான்மையினர் வந்து திமுகவுக்கு தான் வந்து ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டே இருக்கு சார். இப்போ இவங்களுக்கு டஃபா தாவிக்கா இறங்கியிருக்காங்களா? இல்லைங்க, என்னைக்குமே மத சிறுபான்மையினர் வந்து சமூக நீதி பக்கம் தாங்க நிற்கிறாங்க. சமூக நீதின்றது என்னன்னா, நீங்க வந்து எல்லாருக்குமான ஒரு அரசா வந்து இருக்கணும். நீங்க வந்து இதுல வந்து சரி தவறுன்றதை தாண்டி மக்கள் எந்த விஷயத்திலும் பாதிக்காம மக்களை வந்து இன்னைக்கு ஒரு அமைதியா மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. இந்தியாலே பார்த்தீங்கன்னா தமிழகம் வந்து ஒரு அமைதியான ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தை சீர்குலைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதி கொடுக்காது, உங்களுக்கு எந்த விதமான வேலை திட்டங்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க, மெட்ரோ கூட கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே பண்ணாத காலத்தில் சொந்த முயற்சியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வளர்ச்சி இன்னைக்கு வந்திருக்காங்க. இப்போ மைனஸில் விட்டு போன அதிமுக 10 ஆண்டுகள் இருந்து தமிழகத்தின் எந்த விதமான வளர்ச்சியுமே இல்லாமல் நம்மளோட நலன்களை எல்லாம் வந்து பிஜேபி கிட்ட அடிமையாக வந்து அடகு வச்சு அவங்களோட சொந்த நலனுக்காக அந்த 10 வருஷத்தை எவ்வளோ மோசமாக ஆண்டாங்களோ திருப்பி வந்து 0லேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11.39 அளவுக்கு இன்னைக்கு வந்து விழுக்காடு வந்து வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாத்துலேயும் வந்து இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்குது. இன்னைக்கு உலகமே உற்று நோக்குது. இங்கே செயல்படுத்துகின்ற திட்டங்கள் இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் காலை உணவு திட்டங்கள் எல்லாமே வந்து முன்னோடி மாநிலமாக இந்தியாவே இன்னைக்கு இருக்குது. வட மாநில ஊடகங்கள் வந்து தமிழகத்தையும் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கொண்டாடுற நிலைமையில் இருக்கிறத இதை சிதைக்கணுன்றதுக்காக தான் ஐயா விஜயே களமிறக்கி விடப்பட்டவர். ஸோ அந்த வேலையை மட்டும்தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அதை தான் அதிமுகவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை எதிரிகள் வந்தாலும் தமிழகம் வந்து இதை முறியடிக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் முறியடிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி எவ்வளோ வலிமையாக அங்கே இருக்கோ அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து இவங்க வந்து வலிமையாக இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்றுமே பார்த்துருந்தோம். அந்த கையை கடிச்சு வச்சாங்க இல்லையா காவல்துறையினரோட கையை, அதை சொன்னதே வந்து ஆதவ அர்ஜுனா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அது என்ன சம்பவம் அது? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் வந்து உண்மையிலே பாவம். அவங்களுக்கு வந்து எந்த விதமான அரசியல் புரிதல்லாம் அவங்க வந்து சொல்கிறதும் கிடையாது. அது எனக்கு எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு எந்த விதமான நம்பிக்கையும் நம்மளால கொடுக்க முடியாது, உத்தரவாதம் கொடுக்க. ஆதவ அர்ஜுனா அப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா முன்னணி ஊடகங்கள்லேயே வந்தது ஐயா புசி ஆனந்த் அவர்களும் ஐயா ஆதவ அர்ஜுனும் பார்த்தீங்கன்னா இத்தனையும் ரொம்ப மும்முரமாக அதிமுக கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஐயா எடப்பாடி அவர்கள் குறித்து ரொம்ப மோசமான வார்த்தைகள்லாம் வந்து பேசி அது நிறைய ஊடகங்கள்லேயே வந்து வெளிவந்தும்போது கூட அப்போ வந்து நாங்கள் பேசுனது உண்மைதான்னு ஒத்துக்கிட்டார் அவர். நாங்கள் பேசுனது உண்மைதான், அது வந்து எப்படி தெரியாம வெளியில வந்துச்சு, அது எல்லாருமே காசிப் பேசுறதான், அந்த மாதிரி தான் நாங்க பேசணும்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு மனிதர் வந்து ஐயா லாட்ரி ஆசாமி என்ன பேசியிருந்தாங்க சார்? அதுல பேசியிருந்தாங்களே எடப்பாடிலாம் ஒரு ஆளே கிடையாது, எடப்பாடிலாம் ஒரு கட்சி தலைவரா, அவங்க கூடலாம் நம்ம வந்து போய் பேசணுமா? இது அவங்களோட டெம்ப்ளேட் சார், கட்சியோட டெம்ப்ளேட். ஹாலே கிடையாது அப்படின்னு சொல்றது அது பொதுவெளியில பேசக்கூடாதுங்களா? யாரா வேணா இருக்கட்டும். ஒரு தனி மனித தாக்குதல் வந்து பண்ணணும். இப்ப நம்ம கூட ஒரு அரசியல் விமர்சகரா இருக்கும், ஐயா விஜய் அவர்கள் குறித்து நம்ம பேசினா கூட தனி மனித தாக்குதல் வந்து யாராலும் பண்ணக்கூடாது. அது நீங்க அவங்களோட அரசியல் நிலைப்பாடு குறித்து பேசலாம், இதெல்லாம் வந்து பேசலாம். தனி மனிதல் தாக்குதல் பண்ணதுக்கு யாருக்குமே எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாது. அது சட்டப்படியும் வந்து தவறு. அது
தர்மத்தின்படியும் அது வந்து தவறுனும் போது அதையே ஒருத்தன் பேசுறானும் போது அந்த ஆள் பேசுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. அதான் சொல்றேன், நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இந்த தொண்டர்கள் வந்து கொம்பு சீ விடுற வேலைகளை தான் இவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடியே வந்து பேசினவர் தான் ஆதவ அர்ஜுனா, எங்க அண்ணன் மேல கை வச்சு பாருங்கடா 2 லட்சம் பேர் வந்து வருவாங்க அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் தான். ஸோ வீடு பூந்து அடிப்பாங்கலாம் சொல்ற ஆள்னா அவர் பேச்செல்லாம் நம்பிட்டு இவங்க கையை கடிச்சிருப்பாங்களான்னு தெரியல. பட் அந்த தொண்டர் மீது கூட இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த பாண்டிச்சேரியில கூட்டத்துல கூட ஒருத்தர் வந்து துப்பாக்கியோட வந்திருக்காரு. அது குறித்தும் அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இல்ல அவங்க வந்ததே துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியல. புஷியானந்த் கிட்ட போய் பேசும்போது அப்படியா அப்படின்னு கேக்குறாரு, ஷாக் ஆகுறாரு. அப்போ கட்சிக்குள்ள என்ன நடக்குது, அந்த QR கோட் ஸ்கேனிங் அது எல்லாமே வந்துட்டு பொய்யா, அது எல்லாமே ஒரு அது என்ன சொல்றது, ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வரது கூட அந்த QR ஸ்கேன் பண்ணும்போது அதுதாங்க. நீங்க இப்போ ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்துறீங்க, ஒரு மாநாடு நடத்துறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் ப்ரீபிளான்ட் வேலைகள் வந்து போகும். இதெல்லாம் திட்டமிடல். இவங்க எந்த விதமான திட்டமிடலும் பண்ண மாட்டாங்க. இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே கூட்டத்தை சேர்க்கணுன்றது மட்டும்தான் இவங்களோட ஃபோக்கஸா இருக்கும்போது அப்ப இதெல்லாம் நீங்க கோட்டை விட தானே செய்வீங்க. ஒருத்தன் பாருங்க QR கோடு எடுத்துட்டு வரனா 4 எருவ மாட்டுக்கு QR கோடை ஒட்டி எடுத்துட்டு வந்தான். இது எவ்வளவு பெரிய நிர்வாக சிக்கலா தான் நான் பாக்குறேன். இது வந்து அவமானம் கேவலன்றதை தாண்டி இந்த அளவுக்கு தான் இவங்க நிர்வாகம் இருக்கணும் போது நீங்க தமிழ்நாட்டை வந்து ஆளணும்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்க வரீங்க? உங்களோட ஒரு சின்ன கூட்டத்தை உங்களால நடத்த முடியல. மக்கள் உங்களை நம்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் உங்களால கொடுக்க முடியல. அந்த பாதுகாப்பு பிரச்சனையை தாண்டி ஏதோ ஒரு உயிரிழப்பு நடந்துச்சுன்னா அதை உங்களால ஃபேஸ் பண்ண முடியல. உங்க மேல வழக்கு போட்டா ஃபேஸ் பண்ண முடியல. அந்த வழக்கை வந்து RSS காரன் தான் வந்து அட்டன் பண்றான். இப்படி எல்லா விதமான வந்து தகுதியுமே எந்த அடிப்படையை வந்து அரசியலுமே தெரியாத நீங்க தமிழ்நாட்டை மட்டும் ஆளணும்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்க துடிக்கிறீங்க? சரிதான் சார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களோட பர்சனல் அதுன்னு கூட இப்போ இதை எடுத்துக்கலாம். நேற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வந்தது. இந்த பிறந்தநாளுக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. போன வருஷம் இதே விஜய் வந்து 10 மணிக்கே வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். ஆனா இந்த வருஷம் அவர் வாழ்த்து தெரிவிக்கலையே. அப்போ ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே நடந்த அந்த வாக்குவாதங்கள் தான் இதுக்கு காரணமா? ஆமா, உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா ஐயா விஜய் வந்து எப்படி நினைக்கிறாருன்னா, ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா 75வது பிறந்த நாள். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகளா வந்து கலைத்துறையில் இருக்காரு. அவர் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா நடக்கல. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோவா தான் இருக்காரு. நேத்தி கூட பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் 2 வந்து ஷூட்டிங்ல வந்து அவர் வேலையை செஞ்சுட்டு கேக் கட் பண்றாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்கு, ஒரு அர்ப்பணிப்பு இருக்குல்ல. நம்மள மாதிரி பாதியிலே ஓடி வந்தல, காலேஜ்லயும் பாதியில தான் ஓடி வருவோம். நம்ம டிஸ்கண்டினியூ காலேஜ். ஐயா விஜய் அவர்களை தான் சொல்றேன், நீங்க ஆச்சரியமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காலேஜ்ல நம்ம டிஸ்கண்டினியூ பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சினிமால இருந்தும் பாதியில ஓடி வந்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு கூட்டம் நடக்கும், அங்க ஒரு உயிரிழப்பு நடந்துச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுல இருந்தும் ஓடி வந்துருவோம் நம்ம. ஆனா தமிழ்நாட்டை மட்டும் நான் காப்பாத்துவேன், ஆளா நான் வந்து நிப்பன்னு சொல்றது இது எந்த விதமான சொல்றேன்னா மானங்கெட்ட செயலுங்க இது. அதுதான் சொல்றேன். ஐயா ரஜினிகாந்த் தான் நீங்க ரோல் மாடலா வந்து சொன்னீங்க. ஸோ நீங்கள் வந்து இளைய தளபதினு சொல்லுது எதுனா அவரை வச்சு தான் நீங்கள் இளைய தளபதினே சொல்லிட்டு வந்தீங்க நீங்கள். அதுக்கப்புறம் தளபதினு நீங்களே போட்டிக்கிட்டீங்க. அதுவும் ஐயா வந்து ரஜினிகாந்தை வச்சு தான் நீங்கள் வந்தீங்க. படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா வந்து நான் சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் சொல்லி தான் நிறைய படங்களில் வந்து சீனே நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் அரசியலுக்கு வந்தோடனே என்ன சொல்கிறீங்க, எம்ஜிஆர் தான் வந்து என்னோட ரோல் மாடல் நீங்கள் சொல்கிறீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாகரிகம் இருந்தால் ஐயா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து இவர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கணும். இது அப்பட்டமான காழ்ப்புணர்ச்சி. இந்த காழ்ப்புணர்ச்சினால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐயா விஜய் அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு வந்து அஜித் ரசிகர்கள் நிற்கிறாங்க, சூர்யா ரசிகர்கள் நிற்கிறாங்க, ஐயா வந்து ரஜினிகாந்த் ரசிகர் நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா களத்துல வந்து SK ரசிகர்கள் வரைக்கும் இவங்க விடுறது இல்லை. எல்லாருக்கிட்டையும் உரண்டு இழுக்கிறதே வேலையா இருக்காங்க விஜய் ரசிகர். பராசக்தி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு பராசக்தி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து சண்டை போட தானே சார் செய்வாங்க. இல்லங்க, இது வந்து ஜனவரி 9 ரிலீஸ், அது வந்து ஜனவரி 14 ஒரே மாசம் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி தானே வருது. திரைத்துறைன்றது என்னங்க, ஒரே நாள்ல வந்து ஐயா ரஜினிகாந்த் படமும் ஐயா கமலஹாசன் படமும் ரிலீஸ் ஆகுங்க. ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பு நடிச்ச படமும் வந்து தனுஷ் நடிச்ச படமும் வந்து ரிலீஸ் ஆகுங்க. அந்த ரசிகர்கள்லாம் யாருமே இந்த மாதிரி அடிச்சுக்கலங்க. நீங்க மட்டுமே ஒரு கட்டுப்பாடு என்னைக்குமே இருந்ததே இல்லைங்க. ஐயா தல படமும் வந்து தளபதி படமும் ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா அங்க பெரிய பிரச்சனை வரும். திட்டமிட்டு இந்த கலாச்சாரத்தை உருவாக்கணும் பாத்தீங்கன்னா புஷியானந்த் தான். அங்க வந்து கலவரம் பண்ணணும், தேட்டர் அடிக்கணும், உடைக்கணும், இதெல்லாம் கொடுத்தது இன்னைக்கு கட்சி வரைக்கும் வந்து நிக்குது பாருங்க. அது இது மோசமான செயல்பாடு. அதனாலதான் சொல்றேன், இங்க ஒரு கட்டமைப்பு, ஒரு ஒழுங்கு இல்லைன்னும் போது ஐயா ரஜினிகாந்தோட பலம் மிகப்பெரிய ப்ராப்ளம். நீங்க வாங்க, நீங்க எலெக்ஷன்ல வாங்க, இவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க எல்லா ரசிகர்களும் உங்களுக்கு காத்துட்டு இருக்காங்க.
மத்த எல்லா ரசிகர்களும் சேர்த்து விஜயோட படத்தையும் புறக்கணிப்பாங்களா? இல்ல படம் வந்து என்டர்டைனுங்க. நான் அதுல வந்து நான் உடன்பட மாட்டேங்க. இப்ப நான் ஐயா விஜய் அவர்களோட அரசியலுக்கு எதிராக தான் நான் வந்து பேசுறாங்க. ஐயா விஜய் வந்து நடிச்ச படத்தை நான் முத ஷோ பார்ப்பேன். அவர் ஒரு என்டர்டைனர், அதுல மாற்று கருத்தே இல்லைங்க. அதுக்கு பின்னாடி பல வியாபாரம் இருக்கு, பல பேரோட குடும்பம் இருக்குங்க. அது ஒரு தொழில். அதை நம்ம ஆதரிக்கலாம், படத்தை வந்து ப்ரமோட் பண்ணலாம், படத்தை பத்தி பேசலாம், அதுல வந்து எதுவும் தவறு இல்லை. நீங்க அரசியலா வரும்போது நீங்க ஒரு நடிகர், நான் வந்து டிக்கெட் எடுத்து படம் போய் பார்க்குறேன், நீங்க என்ன சந்தோஷப்படுத்துறீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. நீங்க சினிமாவில் நடிச்சதுக்காக நான் கூட்டின்னு வந்து உங்களை வந்து தலைவனா இங்க உட்கார வைக்கிறது உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது, எந்த விதமான அரசியலும் உங்களுக்கு தெரியாது. இல்ல ஒன்ஸ் ஏ விஜய் ஃபேன் ஆல்வேஸ் விஜய் ஃபேன். பொலிட்டிக்கல் லீடரா யாரும் பார்க்க மாட்டாங்க. பொலிட்டிக்கலா லீடர் ஆகிறதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எதுவுமே செய்யல. மக்களோட நீங்க வந்து நிக்க மாட்டீங்க, மக்கள் கருத்துக்களை பேச மாட்டீங்க, மக்களுக்கு புரியுற மொழியில பேச மாட்டீங்க, பிஜேபின்னு பேச மாட்டீங்க, ஒன்றிய அரசுன்னு பேசுவீங்க. பிஜேபி இங்க வந்து பல்வேறு நெருக்கடிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும்போது அது குறித்து நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க. ஆனா இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு திமுகவை நீங்க எதிரின்னு சொல்றீங்க. கொள்கை எதிரி வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், ஆனா அரசியல் எதிரி குறித்து தான் பேசணும்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை திமுகவை எதிர்க்கிறதும், இங்க வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி திமுக வந்து ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுறது, அண்ணா திமுக வந்து கபலீகரம் பண்ணி புறவாசல் வழியா நீங்க வந்து அதிமுக இடத்தை எடுத்துட்டு நீங்க பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கான இவ்வளோ வேலைகள் வந்து செய்றீங்க. அப்போ உங்களை தோல் உரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்குல்ல. இது மக்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. இன்னும் பல்வேறு தளங்கள்ல இன்னைக்கு பொதுமக்களே எங்ககிட்ட வந்து பேசுறாங்க, சார் சரியான பாதையில நீங்க போறீங்க, சரியா வந்து பேசுறீங்க. நான் கூட நினைச்சேன் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் எதுவுமே தெரியும், அவருக்கு நல்ல அரசியல் தெரியுதுங்க, பிஜேபியோட நேரடி ரெப்ரசன்டேட்டிவா இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொதுமக்களே இன்னைக்கு பேசுறாங்க. மக்களை பாக்குறவங்க எல்லாத்தையுமே தற்குறி அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆமாங்க, அந்த ரசிகர்களை வந்து இவங்க வந்து முழுக்க ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியாது. இவரே சொல்றாரு தற்கூரின்னு சொல்றாரு, புஷியானந்தெல்லாம் ஒரு ஆளான்னு இவரே சொல்றாரு. எல்லாமே இவங்களே தான் பேசுறாங்க. நன்றி சார். நன்றிமா.